குரு வாழ்க, குருவே துணை. இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் நம்ம குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு உண்மையிலே நான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னே தெரியல. எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்பாங்க, குரு 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 அப்படின்னு போகிறையே, உனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், குரு எனக்கு கிடச்சிருக்காங்க. எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. என்ன வேணும், நிறைய பேர் வந்துட்டு கோயிலுக்கு போனாலோ இல்லை எங்கேயாவது போனால் வந்து அவங்கவுங்களுடைய கோரிக்கை வைப்பாங்க, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே இது வேணும் அது வேணும் அப்படின்னு கிடையாது. குரு என் கூட இருந்தாலே போதும், எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் கிடையாது, இது வரைக்கும் அப்படி தான் என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்குது. மாஸ்டர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நான் மரத்தை நிறைய திட்டியிருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் எல்லாத்தையுமே என்னுடைய ஆசீர்வாதமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். மாஸ்டர் வந்து அவங்களுடைய வாயினால் வந்து என்னுடைய பேரை உச்சரித்தாலே எனக்கு வந்து அது முழுமையான நிறைவாக வந்து நான் வந்து கருதுகிறேன். மாஸ்டர் என்னை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய குடும்பம், நான் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாகிறோம். இப்போவும் வந்து எனக்கு பெருசாக கோரிக்கையோ எதுவுமே கிடையாது. நான் வந்து மாஸ்டர் கூட இருக்கணும். மாஸ்டர் வந்து எப்போவுமே அந்த மரகதம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு சீடரை வந்து நினச்சிட்ருக்காங்கங்கும் போதேவும் எனக்கு வாழ்க்கையில் வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. முதல்ல வந்துட்டு நான் மாஸ்டர்கிட்ட வந்து தீட்சை அப்படின்னு வாங்கும்போது வந்து எப்படி சொல்கிறது, என்னோடய எனர்ஜி லெவல் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அது வந்து 2022 நினைக்கிறேன், 2021 ஆமாம், மாஸ்டர் கிட்ட வந்து நான் முதல்ல தீட்சை வாங்க 2021 நவம்பர் மாதம். அவ்வளோ ஒரு எனர்ஜி லெவல், அந்த ஒரு 3-4 வருஷம் என்ன ஒரு எனர்ஜி லெவலில் இருந்தோமோ, இன்றைக்கி அந்த எனர்ஜி லெவல் திரும்பி வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பயங்கர ஃபீல். எப்போவுமே மாஸ்டர் நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு நான் நினச்சிக்குவேன், உனக்கு வந்துட்டு அந்த எனர்ஜி லெவல் உன் கூட இருக்குது, மாஸ்டர் எப்போ உன் கூட தான் இருக்காங்க, பயப்படாத, நம்பிக்கையோடு இரு அப்படின்ற ஒரு இது இருக்கும். இன்றைக்கி மாஸ்டர் கையால் எனக்கு மட்டும் இல்லை, என் பையனுக்கும் சேர்ந்து தீட்சை கிடைக்கும்போது அவனும் நல்ல லெவலில் வருவான். நானும் இப்போ மாஸ்டரோட அதே பார்வையில், குரு பார்வையிலே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நான்